இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படியே போய் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணா செகண்ட் பில்டிங். வா 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 ஏத்து சீக்கிரம் சீக்கிரம் யார் நீங்களா? हेलो जी। हाँ बोलो जी। हाँ ठीक है। हाँ हाँ ठीक है जी, मैं कर दूंगा, फिकर मत करो। ओके। तुलसी जी நீ ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாயிடும். என்ன பார்க்கறே? நீ சென்னை போனதும் நீ என்னென்ன பண்ணணும்னு என்கிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா பண்ணா உன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். நான் என் புருஷனை தொலைச்சிட்டு அவரை காணோன்னு தேடி வந்திருக்கேங்க. இப்ப ஒரு முகத்தை கூட பார்க்காம. அழுவாதே பேட்டி, அவங்க சொன்னபடி எல்லாம் சரியாயிடும். யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்க? எதுக்காக இப்ப குழந்தைய கடத்தினாங்க? நான் ஏன் அவங்க சொன்னபடி எல்லாம் செய்யணும்? நீ சொன்னபடி கேக்குதான்னு அவங்க செக் பண்றாங்க பேட்டி. நீ அப்படியே பண்ணிடு, அப்பதான் உன்னை நம்புவாங்க, அந்த குழந்தையையும் விடுவாங்க. இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் அந்த குழந்தை ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப நான் என்னங்க பண்ணணும்? நீ சென்னை ஏர்போர்ட்ல இறங்கினதும் முன்ன ஆட்டோ வந்து பிக்கப் பண்ணிக்கோ. ஆட்டோ நம்பர் சொல்றேன், TN02 AJ9858. அந்த ஆட்டோ டிரைவர் அங்க ஒரு வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு போயிடுவார். அந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு லக்கேஜ் கொடுப்பாங்க. அதே அவங்க சொல்ற வேற ஒரு அட்ரஸ்ல சேர்த்துரு. அப்புறம் அவங்க ஒரு லக்கேஜ் கொடுப்பாங்க. அதே அவங்க சொன்ன அட்ரஸ்ல தந்துட்டு நீ வீட்டுக்கு போயிடு. சிம்பிள். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கன்ஃபியூஸ் ஆகாத பேட்டி. நீ மீட் பண்றவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதே மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ, போதும். மொத்தமா கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, எங்க ஆளுங்க உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. போலீஸ்க்கெல்லாம் போயிடாதே, தப்பா எதுவும் பண்ணிடாதே, 1K தான் டேஞ்சர். அவங்க சொன்னபடி செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு போயிடலாம். குழந்தை பத்திரமா போய் சேர்ந்துரும். யார் இதெல்லாம் செய்ய சொல்றாங்க? என்னையே அலைய விடுறாங்க. அவங்களுக்கு என்னதாங்க வேணும்? பேட்டி, நீ கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, கோவப்படுவாங்க, அப்புறம் குழந்தைய கொன்னுடுவாங்க. பயப்படாத, அவங்க சொன்னபடி செஞ்சா ஒரு ப்ராப்ளமும் வராது, நேர்மையா நடந்துக்குவாங்க. உன்னை நான் ஏர்போர்ட்டே டிராப் பண்றேன், நான் சொன்னபடி செஞ்சிரு, புரியுதா? ரோஜா, வாங்கக்கா. வாங்க மாமா. ரோஜா என்னாச்சுமா? வீடு எப்ப பார்த்தாலும் சந்தக்கடை மாதிரி ஒரே கலகல கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அதை ஏங்கா கேக்குறீங்க? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. போற போக்க பார்த்தா என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலையா இருக்குக்கா. நீ ஏமா அப்படி நினைக்கிற? உனக்கு நாங்க இல்லையா? எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துப்போம். ஆமா, அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லா மாடுகளும் சேர்ந்து மாடு வாங்க போயிருக்குதுங்க. மாடு மாடு வாங்க போயிருக்கா? ஆமா, மாடுன்னு நீ யார சொல்ற? என் புருஷனை தான். மாடு வாங்கி பால் கறந்து பெரிய கோடீஸ்வரங்களா ஆகலான்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற சப்ப மூஞ்சி மாடு கனகா சொல்லுச்சு. அதை நம்பி இந்த மாடு ஜோசப் மாடு வாங்க கூட்டிட்டு போயிருக்கு. கூடவே அந்த கனகா மாடும் போயிருக்கு.
அட கடவுளே, கட்டின பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இன்னொருத்திய கூட்டிட்டு போயிருக்கானா உன் புருஷன் மாடே தான் ரோஜா. ஆமா, அவளோட அப்பா அம்மாங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருந்ததுங்களே, அதுங்க ரெண்டும் எங்க போச்சு? குப்பைய கூட அவங்க காசாக்குவாங்களாம். அந்த 2 குப்பைங்க குப்பை பொறுக்க போயிருக்குதுங்க. குப்பையா? 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 இத கேட்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? குப்பைதானன்னு யாரையும் இழிவா நினைக்காதீங்க. நேத்து என் பொண்ணு குப்பைய பத்தி அவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தால, அப்ப கூட உனக்கு புரியல? குப்பைங்கிறது வைரம்மா. அவ்வளவு காசு, துட்டு துட்டு மணி. ஐயோ 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 ஐயோ. என்னம்மா தலையில அடிச்சுக்கிற? என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை விட குப்பைக்கு தான் மதிப்பு அதிகம். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாழ்ற வரைக்கும் தான் மனுஷன், வழிக்கு விழுந்தா குப்பை குப்பை. வயசான காலத்துல நீயும் குப்பைதாம்மா. இந்த வீட்டுல நிறைய குப்பைங்க இருக்குல்ல? யோ, என்ன எங்களை குப்பைங்கிறியா? ஐயோ, உங்களை இல்லைங்க, அது அந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. இங்க நிறைய வேண்டாத பொருட்கள் எல்லாம் குப்பை மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் ரோட்ல போட்டு பாருமா, 1 ஹவர்ல காலி பண்ணிடுவாங்க. பீஸ் பீஸா பிரிச்சு காசாக்கிடுவாங்க. ஆனா நீ போய் அதே இடத்துல படுத்து பாரு, பப்பர பேனு, உன்னை யாரும் சீந்தவே மாட்டாங்க. ஆனா உங்களையும் தான் சொல்றேன், குப்பைக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களை மாதிரி மனுஷங்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. உண்மையை சொன்னா எப்படி கோவம் வருது பாத்தியா? 10 காசுக்கு பொறாத மனுஷங்க பிறந்துட்டு இதுங்களுக்கு ரோஷம் வரியா? நீ மாமா, இந்த குப்பையை உள்ள கொண்டு போய் காசாக்குவோம். துட்டு துட்டு துட்டு, மணி மணி மணி, காசு, மணி, துட்டு. அட பாவீங்களா, ஏமா இவங்க உண்மையிலே குப்பையில தான் போனாங்களா? தங்கச்சி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. நீ ஒரு வார்த்தை சொல்லு, எல்லார் மேலயும் கேஸ் போட்டுறேன். என்னன்னு கேஸ் போடுவீங்க மாமா? என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து ஏமாத்துறாங்க, என் வாழ்க்கையே வீணா போச்சு, என் புருஷனை காப்பாத்தி கொடுங்கன்னு கேஸ் போட்டுடலாம். அப்படி இவங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தாதமா இங்கிருந்து போவாங்க. இல்ல மாமா, வேணாம். கேஸ் போட்டா அவரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு. புருஷனை சரியா பாத்துக்காம நானும் தத்தியாவே இருந்துட்டேன். அத நானே சரி பண்ணிக்கிறேன் மாமா. இப்ப அதானே பிரச்சனை. அடி பாவி, உன்னை வச்சு நாங்க எவ்வளவு பிளான் பண்ணிருக்கோம். கேஸ் போட்டா லட்சக்கணக்குல தேருமே, இப்படி சமரசமா போயிட்டா அத்தனையும் போயிருமே. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நீங்க எப்பவும் என் நல்லதுக்கு தானே சொல்லுவீங்க. எனக்கு அது புரியுது. ஆனா கேஸ் எல்லாம் வேணாம். ஏமா? ஏதோ நடந்து போச்சு. என் புருஷன் கையில கால விழுந்தாவது என் வாழ்க்கையை நானே காப்பாத்திக்கிறேன். அவரை நானே சரி பண்ணிக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? இது லாஃபிங் தெரபிமா. துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொன்னாங்கல்ல, வயித்தெரிச்சல் தாங்காம சிரிக்கிறேன். வாங்க ஐயா, வாங்க, வந்து சேர்ந்து சிரிங்க. நம்ம எல்லாரும் சிரிக்கிறத இந்த ஊரே பார்க்கட்டும்யா, எல்லாரும் சிரிக்கட்டும். நீ வந்த ஃப்ளைட் லேட்டா? நான் ஏர்போர்ட்டுக்கு அப்பவே வந்துட்டேன். சொன்ன டைமுக்கு வரலன்னதும் எங்க மிஸ் ஆயிட்டியோன்னு பயந்துட்டேன். அப்புறம் தான் ஃப்ளைட் லேட்டுன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத. பாருமா,
நீ போற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியெல்லாம் செஞ்சிரு. ஒரு பிரச்சனையும் வராது, சரியா? அண்ணே, பார்ட்டி வந்தாச்சு. நம்ம ஆள் ரிசீவ் பண்ணிட்டோம். இந்த வீடுதாம்மா, மேல போ. உன்னை யாருன்னு கேட்பாங்க, உன் பேரை சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. யார் நீங்க? என் பேர் துளசி. ஆட்டோ டிரைவர் அப்படிதான் சொல்ல சொன்னாரு. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. பானு, இதோ வரேங்க. பானு, உட்காருமா. என்னம்மா ஜூஸ் குடி. குடிமா. எப்பவும் வழக்கமா வேற ஒரு பையன் வருவான், வரலையா? நீ புதுசா? ஏய் பானு, என்னங்க? அங்க என்ன பேச்சு? உள்ள போ. இந்தாம்மா, இந்த பெட்டி இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் சேர்த்துருமா. ஜூஸ் சாப்பிடுமா. சாப்பிடுமா. பெட்டி பத்திரமா அந்த அட்ரஸ்ல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருமா. உட்காருங்கம்மா. உள்ள உட்காருங்கம்மா. அட்ரஸ் சொன்னாங்களாம்மா? சிந்தாரிப்பேட்டை. அண்ணே, நம்ம ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடம் தாம்மா.
போய் பாருமா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்தம்மா, இதை இந்த அட்ரஸ்ல ஒப்படைச்சிரு. என்னவா பாக்குற? கிளம்பு. சார் சொல்லுங்க மேடம். சார் இந்த சூட்கேஸ். ஃபோன் பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க வேலை முடிஞ்சது மேடம், நீங்க கிளம்பலாம். ஹலோ. நாங்க சொன்னபடி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிருக்க. வெரி குட். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீ என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் நீ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நாங்க என்ன சொல்றோமோ அதை மறுக்காம செய்யணும். ஓகே? அங்க இங்க நலஞ்சு நீ ரொம்ப டயர்டா இருப்ப. இப்ப வீட்டுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு. குழந்தைய என்ன பண்ணீங்க? நான் தான் நீங்க சொன்னபடி பண்ணிட்டேன்ல. குழந்தை பத்திரமா இருக்குமா? சொன்னபடி அதை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவோம். என்ன கேள்வி எல்லாம் கேட்காத. நாங்க என்ன சொல்றோமோ அதுபடி நடந்துக்க. போன் எப்பவும் ஆன்ல தான் இருக்கணும். புரிஞ்சுதா?
போனவை